வணக்கம். வெல்கம் டு ராக் செக்ஷன். ஹாய் டாலர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்கு எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கடா. ஓகேவா? ஓகேடா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ கூட. ஓகேவாடா? ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தாண்டா காட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப இப்படி சில்லோன்னு யாருமே இல்லாமல் அப்படியே காலியாக இருக்குது. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வந்து நிற்குதுடா. அந்த ட்ரெயினில் இருந்து அவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து அப்படியே இறங்கி வராங்க. கூட்டமாக அவ்வளோ லக்கேஜஸ் எடுத்துகிட்டு அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கா. இப்போ உடனே அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பர்சன் வந்து அப்படியே இறங்கி வராரு. யாருன்னு பார்த்தா அது நம்ம டே தாண்டா. அப்படியே கூட்டத்துக்கு நடுவில் எப்படியோ கஷ்டப்பட்டு லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே உட்காந்துட்டு அவருடைய ஃபோனை எடுத்து அப்படியே ஒரு கால் பண்ணேன். இப்போ அந்த கால் வந்து ஒரு வீட்டில் இருக்க ஒரு லேடி வந்து எடுக்கிறாங்கடா. இப்போ அந்த லேடி ஃபோன் கால் எடுத்து அப்படியே அட்டன் பண்ணேன். இப்போ உடனே இந்த சைட் நம்ம டே தான். ஹலோ ஹலோ டே, அத்தை. சொல்லுடா அத்தை, நான் வந்து ரீச் ஆகிட்டேன். எனக்கு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நான் கரெக்டாக வந்து சேர்ந்துருவேன். டேய், நீ அங்கேயே இரு, நான் மாமாவை அனுப்புகிறேன். மாமாவையா? எதுக்கு அத்தை? மாமா தான் வேலைக்கு போயிருப்பார்ல. நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நான் அப்படியே கேப் புக் பண்ணியாவது நான் வந்துடுறேன். டேய், மாமானா அந்த மாமா இல்லைடா, ஓ மாமா, வெயிட் பண்ணு. அத்தை இல்லை. டேய், வெயிட் பண்ணுடா, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க காலை கட் பண்ணிடா. இப்போ உடனே இந்த சைடு அந்த லேடியோட வீட்டில் தாண்டா காட்டுறாங்க. அதாவது நம்ம டேவோடைய அத்தை வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ உடனே அந்த லேடி அவங்களுடைய வீட்டில் இருக்க ஒரு பர்சனை, ஏய் ஜங்குக், ஜங்குக், அம்மா, ஏய் கொஞ்சம் கீழே வாடா. என்னாச்சுமா? கொஞ்சம் கீழே வானா வா, இதோ வர இரு அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் மேலே அப்படியே ஸ்டெப்ஸில் இருந்து கீழே இறங்கி வரா. இவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கா அப்படியே அவருடைய ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே நோண்டிக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த சமையல் மாடையில் அப்படியே குதிச்சு ஏறி உட்காந்துட்டு, என்னம்மா? டே, உனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? போயிட்டு ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வரணும். யார்? அது உன் பொண்டாட்டி தான். என்னது? டேடா? ஓ டேவா? ஆமாம். ஏன் அப்படி கேட்குறா? போய் கூப்பிட்டா போ. எதுக்கு அவன் வரான்? எதுக்கா? அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ஹாலிடே விட்டுருக்காங்க. ஸோ சும்மா வந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு வரான். வந்துட்டு எவ்வளோ நேரம் இருப்பான்? ஒரு 2 வீக்ஸ் இருப்பான். ஏன்? அதெல்லாம் வர வேணாம் சொல்லு. டேய், அவன் ஆல்ரெடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனை போய் கூப்பிட்டு வாப்போ. அம்மா என்னம்மா, நான் போகலம்மா, அவனை வர சொல்லுமா. டேய் போடா, பாவண்டா. டே ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருப்பான். லக்கேஜ் எல்லாம் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருப்பான். நீ போயிட்டு கூட்டிகிட்டு வாடா. அம்மா ப்ளீஸ்மா, நான் போகலம்மா, சோம்பேறியாகுது, போம்மா. டேய் ஜங்கு, இப்போ நீ பூரியா இல்லை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா? ஐயோ நீ வேற. ஆனால் ஒன்றும் அப்பா அவன் இருக்கான் பாரு. டேய் பாய் அடக்கு. அம்மா ப்ளீஸ்மா, செல்லம் அம்மா இல்லை, நான் போகல. நான் டயர்டாக இருக்கேன், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். அவனை எப்படியாவது வர சொல்லிக்கோ. டேய் சங்கு ப்ளீஸ்டா. டே பாவம், அவன் அங்கேருந்து ட்ரெயின்லேயே வந்திருக்கான். பாவம் இல்லை, போய்ட்டு கூப்பிட்டு வா. ஷோ சரி போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இப்போ மேலே அப்படியே ரூமுக்கு போக நம்ம ஜங்குக் வந்து இப்போ பார்க்க எப்படி இருக்காருன்னா, அப்படியே ஒரு பிளாக் கலரு ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டுக்கிட்டு ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ட்ரௌசருக்கு மேலேயே ஒரு பேண்ட்டையும் மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு பட்டன் எதுவும் போடாமல் ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நேராக அவருடைய பைக் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தாண்டா போயிட்டு ஸ்டாப் ஆகுது. இப்போது அங்கே போனதும் நம்ம ஜங்குக்கு வண்டி எப்படி லாக் பண்ணிவிட்டு அந்த கீயை எடுத்து அவருடைய ஃபிங்கர்ஸில் வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக எங்கேயாவது நிற்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து தேடிக்கிட்டே இருக்கா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே யாருமே இல்லை, அப்படியே ஆளே இல்லை. அதனால இப்போ உடனே அவருடைய ஃபோனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன். இப்போ அவங்க அட்டென்ட் பண்ணிவிட்டு, ஹலோ ஜங்குக் சொல்லுடா. அம்மா எங்கம்மா வந்து சேர்ந்தானாம்மா அவன்? டே ஆமாண்டா, வந்து ரீச் ஆகிட்டேன்னு தான் கால் பண்ணேன், அங்கே தான் இருப்பான் பாரு. அம்மா இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் யாருமே இல்லைம்மா, எங்கம்மா போய் தொலைஞ்சான், நான் வரேன் வீட்டுக்கு. டே ப்ளீஸ்டா, ஒரே நிமிஷம் அங்கேயே இரு, நான் அவனுக்கு கால் பண்ணுறேன்.
மா ஐயோ சீக்கிரம் பண்ணி தொலை அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணிட இந்த பக்கம் பார்த்தா நம்ம டீவை தாண்டா காட்டுறாங்க. அவர் அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே ரொம்பவும் நர்வஸாக அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ உடனே அவரோட ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவருடைய ஃபோனை வந்து அழகாக மடியில் வச்சுட்டு இருந்திருப்பாரு. அது அப்படியே வைப்ரேட் ஆகிறத பார்த்துட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி காதில் வைக்க இப்போ உடனே அந்த சைடில் இருந்து ஹலோ டே அதான் சொல்லுங்கள் டேய் ஜங்குக்கு அங்கே வந்துட்டான்டா. என்னது மாமா அங்கே வந்துட்டான் பாரு போயிட்டு அவங்க கூட அப்படியே சேர்ந்து வீட்டுக்கு வா. அ அது வந்து அத்தை என்னடா சரி அத்தை நான் பார்க்குறேன். சரி 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 நான் காலை கட் பண்ணுறேன். ஆ சரிங்க அத்தை அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம டீ தான் அப்படியே ஃபோனை காதுலேருந்து எடுத்துகிட்டு அவருடைய லக்கேஜஸ் 2, 3 இருக்குடா. அது அப்படியே எல்லாத்தையுமே கையில் எடுத்துகிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு எங்கேயாவது நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக பட் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே காலியாக தாண்டா இருக்குது. யாருமே அந்த இடத்துல நிற்கல. நம்ம டே கண்ணு கெட்டுற வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் காலியாக தான் இருக்குது. ஒரு வேளை வெளியே எதுனா நிற்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லக்கேஜஸை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. இப்போ அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்து நடந்து வராரு. அந்த பர்சனை பார்த்த உடனே நம்ம டீ தான் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே அவர் போயிட்டுருக்க அந்த வேலையே அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. இப்போ உடனே அந்த சைடில் இருந்த ஒரு பர்சன் அப்படியே அந்த கீயை வந்து கையில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு வாயில் பபிள் கம் போட்டு மென்னுக்கிட்டு அப்படியே தென்னாவிட்டா அந்த இடத்துல அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ உடனே அவர் இந்த பர்சன் அதாவது நம்ம டீவை பார்த்த உடனே அவரும் ஸ்டன் ஆகி நின்றுடுறாரு. இப்போ உடனே நம்ம டீ தான் அப்படியே ஒரு 2, 3 வாட்டி அப்படியே பிளிங்க் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளேயே இதுவா மாமா ஆளே மாறிட்டுருக்கான். ஐயோ பார்க்க நல்லா இருக்கானே. ஆனால் ஒன்றும் போல் தோணுதே. இருந்தாலும் அவனே வரட்டும் கண்டுபிடிக்கிறான்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீ தான் அங்கே அப்படியே ஸ்டாப் ஆனார் இல்லையா. அப்படியே அவரோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு அப்படியே வேறு பக்கம் திரும்ப மாதிரி அப்படியே நின்றுக்கிறாரு. இப்போ உடனே இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் சிவனா அது பார்க்க நல்லா இருக்கான். இவனா இருக்கா எப்படியோ இருக்கும் போய் கேட்டு பார்ப்போம். சின்ன வயசில் பார்த்தது. சரி எக்ஸ்கியூஸ் மீ கிம் டேயாங் மாமா. ஐயோ லக்கேஜஸ் எடுத்துகிட்டு வா. மாமா லக்கேஜஸ் நிறைய இருக்குது நீயும் தூக்கிக்கோ. அங்கேருந்து எப்படி வந்த? தனியாக தானே வந்த? ஆமாம். லக்கேஜஸில் யார் வந்து தூக்கி கொடுத்தா? நான் தான் தூக்குனேன். அதே மாதிரி தான் தூக்கிட்டு வா. மாமா ப்ளீஸ் மாமா வெயிட்டாக இருக்கு மாமா. மாமா மாமா ப்ளீஸ். ஏய் சும்மா மாமா மாமான்னு வழியாத தூக்கி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தாண்டா அவர் கையில் வந்து அந்த லக்கேஜஸை ஒரு 2 லக்கேஜை வந்து அப்படியே அசால்ட்டாக தூக்கிக்கிட்டு அந்த பைக் பக்கம் வந்து அப்படியே நடந்து போக இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை அப்படியே 1க்கு 2 வாட்டி ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன மாமா அப்படி பார்க்குற அழகாக இருக்கானா? ஓய் உன் வாயில் கொல்லியை வைக்க எத்தனை லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவ? 2 வாரம் தானே தங்க போகிற? ஆமாம். அதுக்கு எத்தனை லக்கேஜ்? இப்போ நான் இதை வச்சுட்டு எப்படி கொண்டு போவேண்ணே? அது மாமா எனக்கு என்ன தெரியும் மாமா நீ பைக் எடுத்துகிட்டு வருவேன்னு. நான் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து அதையும் இதையும் வாங்கக்கூடாதுன்னு. அதுக்கு இப்படியா திட்டுவா? வலியாத மாமா நான் வலியில்லை மாமா. உங்ககிட்ட பேசாமல் நான் யார்கிட்ட இது மாதிரி பேச போகிறேன் சொல்லு. ஏ நவரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அந்த லக்கேஜில் அப்படியே எடுத்து 2 லக்கேஜை வந்து அவரோட பைக்குக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு லக்கேஜை நம்ம டே கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நம்ம டேவை வந்து பின்னாடியே உட்கார சொல்ல இப்போ உடனே நம்ம டேவும் நல்லா ஜங்குக்கு உரசிக்கிட்டு உட்கார்றாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உரசாமல் உட்காருறியா? ஏமாம்மா உரசுனா என்ன? நான் தானே உரசுறேன். ஷோ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாதட்டே. சரி மாமா நான் முடிஞ்ச அளவுக்கு உரசாமல் போவேன். நீ ஓட்டு அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருடா. இப்போது அப்படியே ஒரு பள்ளம் மேடு அப்படியே ஏறி வரங்க. இப்போ உடனே நம்ம டீ தான் ஒரு வாட்டி அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் அப்படியே இடிச்சிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி வந்து உட்கார இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு உரசாதன்னு சொன்னேன். ஐயோ மாமா நான் என்னடா உரசினேன்? நீ தானே பள்ளம் ஏறி இறங்குனேன். ஷோ டே கொஞ்சம் பிடிச்சிட்டு உட்காரு
அதெல்லாம் நான் சேஃபாக தான் மாமா இருக்கேன், நீ கவலைப்படாத. சேஃபாக இருக்கிறதுக்கு சொல்லலை, என்னை வந்து இடிக்காமல் இருக்க சொன்னேன். அதானே பார்த்தேன். அப்படியே மனசில் மண்ணுக்கு கொஞ்சம் நினைப்பு வேறு வந்து உரசிட்டுருக்கிறதுக்கு. இவனெல்லாம் மாமான்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை மாமா, சேஃபாக உன்னை உரசாமல் உட்காந்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஒழுங்காக உட்காந்துட்டு வா. அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போக நம்மகிட்டையும் வந்து அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜங்குக்கு உரசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு போயிட்டுருக்கா. இப்போ ஒரு 15 மினிட்ஸில் வந்து வீட்டுக்கு போய்ட்டு ரீச் ஆகிடுறாங்கடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் போய்ட்டு வண்டியை ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்டு நம்ம டே தான் அப்படியே லக்கேஜஸ் தான் கீழே போட்டுட்டு அப்படியே டபுக்குன்னு வண்டியிலேருந்து இறங்கி ஓடி போயிட்டு அவங்க அத்தை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கா. இப்போ உடனே அவங்களும் நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம டேவுடைய சீக்ஸில் அழகாக ஒரு குட்டி கிஸ்ஸை கொடுத்து அப்படியே ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்க. இப்போ உடனே நம்ம டேவும் நம்ம அதாவது அவருடைய அத்தையை வந்து அழகாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அத்தை எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, அவ்வளோ மெலிஞ்சிருக்க நீ? அத்தை அது நான் ஒர்க் பண்ணுறது அப்படி அத்தை, நிறைய வேலை கொடுக்குறாங்க காலேஜில், என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது என் உடம்ப பார்க்க முடியல. அச்சோ டே, கவலைப்படாத, எப்படியும் உன் மாமன் தானே உன்னை கட்டிக்க போகிறான், அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ஐயோ அத்தை, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவனே வந்ததுலேருந்து என்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டுருக்கான் அத்தை. ஒரு வாட்டி கூட சிரித்து பேசவே இல்லை என்கிட்ட. அச்சோ, என் டே கிட்ட சிரித்து பேசலையா? ஆமாம் அத்தை, ஒரே ஒரு வாட்டி டே எப்படி இருக்கா, சாப்பிட்டியா, வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான்னு கூட என்கிட்ட கேட்கலாம் அத்தை. வந்ததும் லக்கேஜஸை என்ன எத்தனை வர சொல்கிறான், வண்டியில் ஒரு சம்பவம் ஓட்ட சொல்கிறான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அத்தை வரும்போது. அச்சோ, என் டேவை பிடிச்சி என்னென்ன வேலை பார்த்துருக்கான் பாரு. டேய் ஜங்குக்கு, இங்கே வாடா. என்னம்மா? என்னடா பிள்ளைய உரசாமல் வர சொன்னியாமே? ஆமாம் வர சொன்னேன், பின்ன என்ன வண்டியில் வரும்போது கட்டி பிடிச்சிட்டு வர சொல்கிறியா? ஏன் வந்தா என்ன? அம்மா சரி, லக்கேஜ் எல்லாம் எவ்வளோ எடுத்துருவா? நான் எதுக்கு எடுத்துருவணும், அவனே போய் எடுத்துருவா சொல்லிக்கோ. டேய் ஜங்குக்கு, என்னம்மா? ஷோ, எப்படி சறுக்கி சமயமாக நிற்கிறான் பாரு. டேய் ஆம்பளை தானடா நீ? அம்மாட்ட வந்து இப்படி நிற்கிற, போயிட்டு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வரப்போடா. அம்மா போடா, போய் தொலைகிறான் அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அப்படியே லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வைக்க. இப்போ உடனே அவங்க அம்மாவும் அதெல்லாம் பார்த்துட்டு, எங்கே எதுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிற, மேலே கெஸ்ட் ரூம் இருக்கு பாரு, அங்கே கொண்டு போய் வை. அம்மா படுத்துறம்மா, போடா தங்கம்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே மேலே வைக்க போகிறாரு. அவர் போகிறத நம்ம டேவும் அதாவது அவருடைய அத்தையும் அப்படியே 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி குசுன்னு பேசி அப்படியே சிரிச்சுக்கிட்டு பாவம் அப்படின்ற மாதிரி அப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்க. இப்போ உடனே அவரும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கெஸ்ட் ரூமில் வச்சுட்டு அவருடைய ரூம்குள்ளே போகிறத நம்ம டே பார்த்துட்றாரு. இப்போ கீழே இருந்துக்கிட்டு அப்படியே ஹாலில் உட்காந்து அவங்க அத்தைக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டே தாண்டா அவங்க அத்தைக்கிட்ட, அத்தை என்னடா, நான் ஒரு விஷயம் கேட்பேன். என்ன? இல்லை, மாமா எப்போவுமே இப்படி தான் இருப்பாரா? எப்போவுமேனா? இல்லை அத்தை, இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் உங்கள்கிட்டையும் கோவமாக தான் நடந்துக்கிறாரு. அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயும் என்கிட்ட கூட கொஞ்சம் கூட சிரித்து பேசவே இல்லை. அதான் எப்போவுமே இப்படி சிடுன்னு தான் இருப்பாரா அப்படின்னு. ஐயோ டேய், உனக்கு தெரியாதா ஜங்குக்கை பற்றி? அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான்டா. அவன் நல்லா பழகிற பசங்கக்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசுவான். நீ எப்பயாவது தானே இங்கே வர, அதனால தான் உங்ககிட்ட அப்படி இருக்கான். அதுக்குன்னு கட்டிக்க போகிறவங்கிட்டவும் அப்படி? என்னது? இல்லை அத்தா, ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஃபேமிலி மெம்பர் தானே நான், என்கிட்டயுமா அப்படி நடந்து பாருன்னு. அச்சோ டேக்கண்ணா, மாமா பாசத்துக்கு எங்கிறியா? இல்லையே. இல்லை டேய் பொய் சொல்லாத. அத்தை, எனக்கு மாமா கிட்ட பேசணும் போல இருக்கு. போய் பேசு. ஆனால் வந்து எரிஞ்சு விழுறானே. அவன் கிடக்குறான் பைத்தியக்கார பையன், நீ போய் பேசு. போட்டு நோண்டிக்கிட்டே இரு, தொந்தரவு பண்ண அவனை. எப்போ பார்த்தாலும் ஃபோனு ரூம்லேயே தான் உட்காந்துட்ருக்கான். அவன் அந்த ரூம்லேயே உட்காரக்கூடாது, ஃபோனே எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி வேலை பாரு. உண்மையா?
அவன் அந்த ரூம்லேயே இருக்கக்கூடாது. அவனை எப்படியாவது வெளியே துரத்தி விட்டுரு. வெளியே துரத்துனா அப்புறம் நான் எங்கே போகிறது? ரொம்ப தான். அத்தை, நான் போய் மாமாவை பார்க்கட்டுமா? ஷூ போய் பாருடா போடா, சும்மா மாமா மாமான்னு. சரி அத்தை, பை பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று நம்ம டீ தான் அப்படியே அவங்க அத்தைக்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக சவுண்டு போடாமல் நம்ம ஜங்குக்குடைய ரூம்குள்ளே அப்படியே பொறுமையாக என்ட்ரு ஆகுறாரு. நம்ம ஜங்குக்கா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம டீ தான் அப்படியே பொறுமையாக அந்த கதவுலேருந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு பார்த்தா அழகாக சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. அவருடைய ரூம்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி கவுச் மேலே உட்காந்துட்டு அப்படியே ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. இப்போ உடனே ஜங்குக் தான், எதுக்கு இப்போ இங்கே வந்தா? மாமா உள்ளேயே வரல, அதுக்குள்ளே எப்படி கண்டுபிடிச்சா? ஸோ நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? சும்மா உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் மாமா. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு தானே இருந்தா, ரூமை விட்டு வெளியே போ. மாமா ஏன் என்கிட்ட சுடுன்னு இருக்கா? உங்ககிட்ட சும்மா பேசலான்னு வந்தேன். என் கொடுத்த மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்ற. இங்கே பாரு, என்னை பார்த்து பேச. டேய் முதல்ல போ. மாமா. டேய் என்னடா உனக்கு இப்போ வேணும்? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன? மாமா நீ என்னன்னு கொஞ்சம் டக்குன்னு சொல்லிட்டு போறியா? மாமா நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? எதுக்கு அது உனக்கு? இல்லை மாமா, அது என்ன வந்து போய்? இல்லை, வந்ததுலேருந்து பார்க்குறேன் என்கிட்ட சிடுன்னே நடந்துக்கிறா. ஒரு வேளை நான் பேசுகிறது உனக்கு பிடிக்கலையோ ஒன்று தான், இல்லைனா வேறு யாராவது ஒன்று அப்படி என்கிட்ட க்ளோஸாலாம் நடந்துக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லி வச்சுருக்காங்களான்னு, இல்லைனா நீ யாரையாவது லவ் பண்ணுறியான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ரூமை விட்டு வெளியே போ. அப்படியே மாமா? அப்படி சிங்கிளா? டேய் ரூமை விட்டு வெளியே போடா. நீ சிங்கிள் தானே? வெளியே போட்டே. மாமா நான் கேட்டதுக்கு நீ ஒன்றுமே சொல்லலையே. சிங்கிளா கமிட்டடா? மென்டலி கமிட்டடு, ஃபிசிக்கலி சிங்கிள். போ. மாமா போடா வெளியே அப்படின்ட்டு இப்போ உடனே அவர் அப்படியே நம்ம டேவை அடிக்க வர மாதிரி அப்படியே எழுந்துக்க. இப்போ உடனே நம்ம டேவும் பயந்து போயிட்டு டக்குன்னு அப்படியே டோரை விட்டு வெளியே போய்ட்டு டோரை அப்படியே சாத்திக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டீ தான் வெளியே இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு வாங்கிட்டு, என்ன இவன் மென்டலி கமிட்டடு ஃபிசிக்கலி சிங்கிளா? ஒன்றுமே புரியலையே, எனக்கு மேலே குழப்புறான். ஒரு வேளை ஒன் சைட் லவ்வா? ஒன் சைட் லவ்னால மென்டலி கமிட்டடாக இருக்கா, ஃபிசிக்கலி சிங்கிளாக இருக்கா அத்தை அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே சங்குன்னு படிக்கட்டில் கீழே இறங்கி அவங்க அத்தைக்கிட்ட போக. இப்போ உடனே அவங்க, ஏய் டே ஏண்டா என்னாச்சு? அத்தை மாமா கமிட் ஆகிட்டாரு. என்னது? ஆமாம் அத்தை, அவர் என்கிட்ட சிடுன்னு நடந்துக்கிறாருன்னு நான் ஜஸ்ட் அவர்கிட்ட நீ சிங்கிளாக கமிட்டான்னு கேட்டால் நான் மென்டலி கமிட்டடு ஃபிசிக்கலி சிங்கிள்ன்றான். அப்படின்னா ஒன் சைட் லவ் அத்தை, அவனை ஒருத்தனை ஒன் சைடாக லவ் பண்ணுறான் உன் பிள்ளை. அவ்வளோதான், நான் அனாதை, நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நான் இங்கிருந்து என்ன பிரயோஜனம், நான் கிளம்புறேன். டே ஒன்றும் இல்லைடா, ஒன் சைட் லவ் தானே, தட்டி விட்டுக்கலாம். அத்தை நீலாம் என்ன அத்தையா? உன் புள்ள ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன சம்மந்தப்படுத்திகிட்ருக்க? அவனை போய் அடிச்சின்னு கெழுப்போ அப்படின்ட்டு நம்ம அத்தையை அப்படி நம்ம டே லைட்டாக தூண்டி விட. இப்போ உடனே டே இப்போ நான் போனேன்னா என்னையும் மிதிப்பான், அதனால நம்ம டின்னர் டைம் பார்த்துக்கலாம். ஓகே அத்தை ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாப்போ அப்படின்ட்டு நம்ம டேவை அப்படியே அமுச்சு விட்டுற. இப்போ உடனே நம்ம டேவும் சரின்னு சொல்லிவிட்டு அவருடைய லக்கேஜஸ் இருக்கிற அந்த கெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவ்வளோவா அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராருடா. அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு டின்னர் டைம் வருது. நம்ம டீ தான் அழகாக அவங்களுடைய அத்தைக்கு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அந்த ஹெல்ப்புக்கு நடுவுலையே நம்ம டீ தான் அவங்க அத்தைக்கிட்ட,
அத்தை என்னடா மாமா மாமா எப்போ கமிட்டடா இல்லையான்னு தெரியணும் அதானே. சரி சரி நான் கேட்குறேன், நீ உட்கார. சரி அத்தா அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்கார. இப்போ உடனே நம்ம டேவுடைய அத்தை தான் அப்படியே மேலே வந்து சாப்பிட்றதுக்காக அப்படியே நம்ம ஜங்குக்கு கூப்பிடுறதுக்காக மேலே போக, நம்ம ஜங்குக்கு பார்த்தா அவங்க அம்மா அப்படியே உள்ளே நாக் பண்ணிட்டு உள்ளே வந்த உடனே, அம்மா ப்ளீஸ்மா எனக்கு பசிக்கல போனி. டேய் கீழே வாடா, டே சாப்பிட கூப்பிடுறான்ல. அம்மா நான்லாம் வரல, நீ சாப்பிட்டு போய் படுத்துங்க, எனக்கு பசிக்கல, அப்படி பசிச்சுன்னா நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். டேய் ஜங்குக் நீ ஓவராக போயிட்டுருக்க, எதுக்கு நீ டேக்கிட்ட போய் சொல்லியிருக்க? நீ கமிட்டடுன்னு. நான் எங்கே போய் சொன்னேன், நான் உண்மையை தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? மென்டலி கமிட்டடு ஃபிசிக்கலி சிங்கிள்னு சொன்னேன். ஏன்? டேய் அவன் கமிட்டடுன்னு நினச்சிட்டு வந்து என்கிட்ட அழுதுட்ருக்கான்டா, ப்ளீஸ்டா வாடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வா. நான் எதுக்கு சொல்லணும்? நானும் சொல்ல மாட்டேன். டேய் ஓவராக பண்ணாதடா, டே பாவம்டா, எதுக்காகடா அவன்கிட்ட இப்படி நடந்துக்கிற? மா போம்மா, உனக்கு அதை சொன்னால் புரியாது போ. டேய் ப்ளீஸ்டா, நீ கமிட்டடுன்னு மட்டும் சொல்லிட்டு வா, அவன் வந்து அழுதுட்ருக்கான்டா என்கிட்ட. மா போம்மா. டேய் சங்கர், உங்ககிட்ட நான் 1000 முறை சொல்லியிருக்கேன், யார்கிட்ட எப்படி வேணால் நடந்துக்கோ, நம்ம ஃபேமிலிக்குள்ளே ரூட் அண்ட் கோல்டாக நடக்காதுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அம்மா நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ. டேய் ஜங்குக் நீ ஓவராக போயிட்டுருக்க. அம்மா நான் மென்டலி கமிட்டட்னு சொன்னது எனக்கு டேவை தாம்மா பிடிக்கும், அதனால தாம்மா அப்படி சொன்னேன், போதுமா போ இந்த ரூமை விட்டு. என்னது? எனக்கு டேவை பிடிக்கும்மா? அப்போ ஏன்டா அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிற? போயிட்டு சாஃப்டாக நடந்துக்கோ, பேசு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போனி. ஜங்குக் டே உண்மையிலே ரொம்ப பாவம்டா, அவன் வந்து அழுதுட்ருக்கான்டா என்கிட்ட, போயிட்டு அவன்கிட்ட பேசுறதுல என்ன இருக்குது? சரி நான் போய் சொல்கிறேன். அம்மா இதை பற்றி ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவனை அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடுவேன். டேய் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்கிற, அப்புறம் எதுக்குடா எரிஞ்சு விழுற? அதெல்லாம் அப்படிதாம்மா, உனக்கு புரியாது, நான் அப்புறமேட்டு அதை பார்த்துக்கிறேன். நீ போ, போய்ட்டு சாப்பிட்டு படுத்துங்க, சின்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே விட்டுட்டு கீழே இறங்கி வந்து அப்படியே டைனிங் ஹாலில் அப்படியே வந்து உட்கார. இப்போ ஒன்று நம்ம டீ தான். அத்தை என்னாச்சு, ஏன் வரலையா மாமா? அவனுக்கு பசிக்கலையா, நைட் அவனுக்கு பசிச்சதுன்னா வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான், ஸோ நீ சாப்பிட்டு போய் படுத்து தூங்குட்டே. ஆனால் அத்தை அதை நான் நாளைக்கு கேட்குறேன்டா, ஓகேவா, போய்ட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கு. சரி அத்தை அப்படின்ட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க அத்தைக்கூடையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே மேலே ரூமுக்கு போயிட்டு தூங்கலான்னு போக, இப்போ வந்து டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11:30 போல் ஆகிடுதுடா. நம்ம டீ படுத்துட்டு உருண்டுட்டு பரண்டிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு தூக்கமே வரல. தூக்கம் தான் வரல, சரி கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியிலையாவது போயிட்டு காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு நிற்க, முன்னாடி உள்ள என்ட்ராகும் போதே, அதாவது அதை மொட்டை மாடி கதவை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகும்போதே நம்ம டே தான், மாமா சிகரெட் அடிப்பியா நீ அப்படின்ட்டு ஒரு குரலை கொடுத்துட்டு போக, இப்போ உடனே அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக் தான் கையில் சிகரெட் வச்சுருப்பாரு, அதை அப்படியே பின்னாடி எடுத்து மறைச்சி வைக்க. இப்போ உடனே நம்ம டே தான், நான் பார்த்துட்டேன், அத்தைக்கிட்டே சொல்கிறேன் இரு. ஏய் சொன்னேன்னு வச்சுக்கோ பல்ல தட்டிடுவேன். என்ன மாமா, என்ன பழக்கம் இதெல்லாம்? எப்பயாவது அடிப்பேன், ஏன் உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு தூக்கம் வரலையா? இல்லை மாமா எனக்கு தூக்கம் வரல. ஆமாம் நீ எதுக்கு இங்கே நிற்கிறா? இதோ சிகரெட் அடிக்கதான். அப்போ டெய்லி நைட் வந்து இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கியா நீ? ஆமாம். மாமா என்ன உண்மையிலேயே நீ கமிட்டடா? அதை பற்றி பேசாத. ஏன் கோவம் வருதோ? அதெல்லாம் பற்றி நான் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. ஏன் மாமா என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. நான் உனக்கு உண்மையிலே ஆள் இருக்காதுன்னு தானே கேட்டேன். உனக்கு ஆள் இருக்கா? இல்லையா? ஆமாம் இல்லை. எனக்கும் ஆள் இல்லை. அப்போ மென்டலி கமிட்டட்னு சொன்னேன்? அது சும்மா சொன்னேன். ஓஹோ
அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம டீ தான் அப்படியே பேசிகிட்டே இருக்கையில் அங்கே அந்த மொட்டை மாடி அந்த செவுரு இருக்கும் இல்லையாடா, அது மேலே அப்படியே லைட்டாக கையை வச்சு சாஞ்சு நின்று அவருடைய சீக்ஸ் மேலே ஒரு கையை வச்சு அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த நிலாவை அப்படியே அழகாக ரசிச்சுக்கிட்டு நிற்கா. அந்த நிலா வெளிச்சம் அழகாக நம்ம டீயோடைய ஃபேஸில் பட்டு அந்த கோல்டான ஏர் வந்து அப்படியே நம்ம டீயோடைய ஹேர்ஸ் எல்லாத்தையுமே அழகாக அப்படியே கோதி விட்டுட்டு அப்படியே காற்றுல அப்படியே அழகாக ஆடிட்டுருக்கா. இப்போ ஒன்று நம்ம டீவும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, மாமா என்ன என்ன உனக்கு பிடிக்குமா? என்னது? இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா. உங்ககிட்ட சொல்லணுன்னு ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன், ஆனால் சொன்னதில்லை. தோணுச்சு, அதான் சொன்னேன். மேபி உனக்கு ஆள் இருக்கலாம், எனக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் நீங்கள் என்ன பார்க்க போகிறது கிடையாது, அது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத சொல்லலான்ட்டு தான் சொல்லிட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கும், சரி நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டீ தான் அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து அப்படியே வைக்க, நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க, இப்போ ஒன்று டக்குன்னு நின்றுடா. இப்போ ஒன்று நம்ம டீ, மாமா கையே டே மாமா எங்கள் அம்சம் வாயா. என்ன இங்கே வா. என்ன அதிசயமாக சாஃப்டாக பேசுகிறான். என்ன மாமா? அது உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். எப்போதுலேருந்து? அது சொல்ல தெரியல, ஆனால் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உன்னை பிடிக்கும். ஓ, எதுக்காக இங்கே வந்திருக்கா? எனக்கு ஹாலிடே கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதான் இங்கே வந்தேன். ஏன் கேட்குற? இல்லை ஒன்றும் சும்மா தான். 2 வாரம் தானே இருப்பேன்னு சொன்னேன். ஆமாம். ஓகே. என்ன மாமா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பேச்சு மாற்றிட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, போ. மாமா என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம டீ அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து போக அவர் ஸ்டெப்ஸு கிட்ட போயிருப்பார். அதுக்குள்ளாட அவரோட ஹிப்பை சுற்றி ஒரு ஹேண்ட் வந்து அழகாக அப்படியே கட்டி இறுக்கி அணைச்சிக்கா. இப்போ உடனே நம்ம டீக்கு தான் மூச்சில்ல அப்படியே ஒரு மாதிரி பெருமூச்சோட, மாமா டே ஐ லவ் யூ. என்னது? எனக்கு உன்னை பிடிக்கும்டா மாமா. என்ன? அது வந்து என்ன? கொஞ்ச நேரம் இப்படி இருக்கவா? உன் இஷ்டம் மாமா, எவ்வளோ நேரம் வேணால் பிடிச்சிக்கோ. தேங்க்யூ. எதுக்கு மாமா தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கா? டே என்ன ஒரு ஹக் பண்ணுறியா? இதில் என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஹக்லேயே நம்ம டே தான், மாமா என்ன திடீர்னு இப்படி? இல்லை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அப்போது லவ் இல்லையா? அதான் சொன்னல, ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று பிடிக்கும். எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, அதான் ஐம் சாரி. உன்னை மேபி ஹர்ட் பண்ணியிருப்பேன், பட் ஐ லவ் யூ டே. மாமா உண்மையாக உனக்கு என்ன பிடிக்குமா? நான் மாமான்னு கூப்பிட்டாலே நீ வெறுப்பாகிற, அப்புறம் அப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அது வெறுப்பாகிறது கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் நீ மாமான்னு கூப்பிடும்போது உன்னை கூப்பிட்டு போயிட்டு எத்தனாவது வச்சு செய்யணும்னு தோணும், ஆனால் செய்ய முடியாதே.
சரியான போகட் மாமா நீ. டேய் ஏன்டா அப்படி பேசுகிற? உன் மாமா தானே, அப்படிலாம் இருக்கக்கூடாதா? இல்லை, தாராளமாக இருக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். ஆமாம் தானே மாமா? நான் என்ன வேணால் பண்ணலாம்ல? என்ன வேணால் பண்ணலாம். அப்போ என்ன மாமா போகிற போக்கு சரியில்லையே? அது அது அப்படின்ட்டு நம்ம டீ தான் அப்படியே அந்த ஹக்லேயே கேட்டுட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு அந்த ஹக்கை அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம டீயோடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு பொறுமையாக அவருடைய ஃபேஸை கிட்ட இருந்து நம்ம டீயோடைய லிப்ஸ் மேலே அவருடைய லிப்பை வைக்கா. இப்போ உடனே அந்த ஒரு சின்ன ஹேரில் அந்த மூணு வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக ஒரு சாஃப்டான கிஸ்ஸு நம்ம ஜங்குக்கு நம்ம டீ கொடுக்க, நம்ம டீவா அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பேக் கிஸ் பண்ண. இப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு ஷைனஸோடு பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டீயோட ஃபேஸை கப் பண்ணபடியே வச்சுட்டு என்ன அப்படி பார்க்குறா? இல்லைம்மாம்மா, ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை மாமா, அப்படி பார்க்காத. ஏன் அப்படி பார்க்கக்கூடாது? என் பொண்டாட்டி என்ன அப்படி பார்க்கக்கூடாதா? பொண்டாட்டியா? ஏய், என்ன புதுசாக பேசுகிறா? ஏன் நீ என்னை கட்டிக்க போகிறவன் தானே? ஆமாம், அதுக்கு நீ கல்யாணத்துக்கு முன்னாடியேவா? எங்கள் அம்மாட்டெல்லாம் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கா நான் கம்மிட் ஆகிட்டேன்னா? அது தூக்கி வாரி போட்டுச்சு நீ மென்டலி கமிட்டட்னு சொன்னதும். ஆமாம், ஏன் அப்படி சொன்ன? எனக்கு ஒன்று ஒன் சைடாக பிடிக்கும், அதனால் அப்படி சொன்னேன். ஆனால் ஃபிசிக்கலி நான் சிங்கிள் தானே, அதனால் அப்படி சொன்னேன். ஆனால் இப்போது மென்டலி, ஃபிசிக்கலி, ஆயாக்களி, சப்பாத்திக்களி எல்லாத்துலேயும் கமிட்டட் அதானே? கமிட்டட். ஐ லவ் யூ டே. ஆமாம், என்ன நீ அப்படி சொல்லும் போது நல்லா இருக்கா? இன்னொரு வாட்டி சொல்வியா? ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டே மாமா அப்படின்ட்டு நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஹக் பண்ணிக்கா. நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம டீவை திரும்பி ஹக் பண்ணிக்கிட்டு அழகாக அந்த மூன் லைட்டில் அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஓகேடா, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாரி, இது வந்து நான் ஷார்ட் டியூரேஷனில் கொண்டு போனதுனால அதிகமாக சீன்ஸோட கொண்டு வர முடியல. அந்த பாப்பாட்ட வேறு நான் சொல்லிட்டேன், நான் வந்து உடனே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சம் ஹரிபரியாக ரெடி பண்ணது. எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கடா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஓகேடா. அண்ட் சேஃபாக இருங்க, தண்ணி நிறைய குடிங்க. ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய். ஐ லவ் யூ ஆல். அண்ட் ஆல்சோ எல்லோரும் எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு எக்ஸாம் வருது. ஓகே, பாய். சேஃபாக இருங்கடா. ஓகேவா? ஐ லவ் யூ ஆல். பாய்.